ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடைசியா கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்து காதல் சீஃப் கெஸ்டா வர போற அந்த 3 பேர் யாரையான்னு பாப்பாமா? அதுக்கு முன்னாடி சில பேர் பதில் சொல்றீங்க, உங்க பேரை மென்ஷன் பண்ணாம விட்டுறீங்க. அதனால என்னால உங்க பேரை கொண்டு வர முடியாது. தயவு செஞ்சு பதிலோட சேர்த்து உங்க பேரையும் இனிமே போடுங்க. சரி, இன்னைக்கு எபிசோட வின்னர் யாரையான்னு பார்க்கலாம். சரண்யா, சிவகாமி அண்ட் ராஜஸ்ரீ. வாழ்த்துக்கள் நண்பர்களே. நிறைய பேர் நம்ம கிராமத்து காதலுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அதெல்லாம் கேட்கறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அப்பா முருகா, நான் என்ன குறை வச்சேன் உனக்கு? என் குடும்பத்தை ஏன் பிடிச்சி ஈரழிக்கிற? முதல்ல பாண்டிக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சு, அவன் உயிர் பிழைக்கிறதே கஷ்டமாச்சு. இப்ப பாண்டியே என்னை விட்டு போற அளவுக்கு ஆயிட்டான். காசு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? நிம்மதி இல்லாம ஆயிடுச்சே. எனக்கு இருந்ததோ ஒத்த புள்ள, அதை எப்படி கல்யாணம் பண்ணி பார்க்கணும், எப்படி இருக்கணும்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா எல்லாம் பாழா போச்சு. இப்போ அவரு எனக்கு மகனே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சே. இந்த நிலை மாதிரி என் குடும்பம் பழையபடி சந்தோஷமா இருக்கணும். என் மகன் எப்படியாவது வீட்டுக்கு வந்து சேரணும். அது உன் கையில தான் இருக்கு. அடியே மதனிக்காரி, என்ன உன் மவனுக்காவும் அவனுக்காவும் கண்ணீர் விட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கியா? இருக்கு, இனிமேதான் இருக்கு உன் குடும்பத்துக்கு. மதனி மதனி. லக்ஷ்மி, வந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ வந்துடுவேன்னு. நீ எம்பிட்டு கோபமா போன. எங்களை விட்டா உனக்கு யார் இருக்கா? உன்னை விட்டா எங்களுக்கும் யார் இருக்கா? உனக்கு கோவம்லாம் போயிடுச்சா லட்சுமி? ஆமா மதனி, நானும் வீட்டுல போய் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு எங்க அண்ணன் குடும்பத்தை விட்டா யார் இருக்கா சொல்லுங்க? எனக்கு இருக்கிறதா ஒரே அண்ணன், எனக்கும் புருஷன் இங்க இல்ல. நான் என்ன செய்வேன்? அது மட்டும் இல்ல, பாண்டி தூக்கி வளர்த்த பிள்ளை நானு. அவனை விட்டு கொடுக்க எனக்கு மனசு வரமாட்டுது மதனி. பாரு லட்சுமி, தூக்கி வளர்த்த உனக்கே இம்புட்டு பாசம் இருக்கு. அந்த மனுஷன் பெத்தவர், அவர் பாரு ஒதுக்கி தள்ளிட்டாரு. அட என்ன மதனி, அண்ணன் பாண்டி மேல எம்பிட்டு உசுரா இருந்தாரு. அவருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணவதான். அதுவும் நான் ஒத்த தங்கச்சி, எனக்கு துரோகம் பண்ணதா அவருக்கு தோணாதா? அதான். அதெல்லாம் சரிதான் லட்சுமி. பாண்டி என்ன செய்வான் இனிமே சொல்லு? அவன் பழைய பாண்டியா இருந்தா கூட ஏதோ பொழைச்சிப்பான்னு சொல்லலாம். அவனுக்கு இப்ப எதுவுமே ஞாபகம் இல்லாம உடம்பு சரியில்லாம இருக்கான். அவன் எங்க போய் என்ன கஷ்டப்படுவான்னு சொல்லு? அது மட்டும் இல்ல, அவனை அனாத மாதிரி கோயில்ல விட்டுட்டு வந்துட்டோம். என்ன பண்ணுதுங்களோ அதுங்க சொல்லு. ஆமா மதனி, எனக்கும் அதான் யோசனையா இருந்துச்சு. பாண்டி ரொம்ப நல்ல பையன், என்னமோ போதாத காலம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. சரி லட்சுமி, ஜோதி தான் எனக்கே அறிவுரை சொன்னா. இங்க இருக்கா ஜோதி, இங்க வா. அத்தை வாமா ஜோதி, மன்னிச்சிருமா, எல்லாம் நடந்துருச்சுமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, விடுங்க. நான் பாண்டி மாமா மேல ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான். அவர் எனக்கு கிடைக்கலங்கிறப்ப கோவம் வந்துச்சுதான். ஆனா வீட்டுல போய் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு கிடைக்கல, ஆனா அவர் விரும்புற பொண்ணு அவருக்கு கிடைச்சிருக்கல, அது போதும் அப்படின்னு நினைச்சிட்டேன். பாரு லட்சுமி, ஜோதி கூட பக்குவமா புரிஞ்சுக்கிட்டா. ஆனா உங்க அண்ணன் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அதுங்க ரெண்டும் எங்க போய் என்ன கஷ்டப்படுங்க. விடுங்க மதனி, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். நானும் ஜோதியும் அண்ணன்ட்ட பேசுறோம், விடுங்க. என்ன சொல்ற லட்சுமி, நெசந்தானா? ஆமா மதனி, நானும் ஜோதியும் பேசுறோம். எங்களுக்காக தானே அண்ணன் கோவப்பட்டுச்சு, இப்ப ஜோதியே சரின்ட்டா. அப்புறம் என்ன, நாங்க பேசுறோம். அது இல்ல லட்சுமி, உங்க அண்ணன் ஒத்துப்பாரா? அத்தை, நாங்க பேசிக்கிறோம். பாண்டி மாமா பாவம், அவர் தனியா என்ன கஷ்டப்படுவாரோ. வாங்க நம்ம போய் பேசலாமா? வாமா. ஆமா மதனி, ஜோதி தான் சொல்றால, நாங்க போய் பேசி பாக்குறோம். அண்ணன் என்ன சொல்றாருன்னு பாப்போம். நம்ம பாண்டியை நம்ம விட்டுற முடியுமா சொல்லுங்க? ரொம்ப நன்றி லட்சுமி, ரொம்ப நன்றி. இதனால என்ன மதனி, நம்மலாம் ஒரே குடும்பம் தானே. வாங்க வாங்க. என்ன அத்தை, நாங்க பாசத்தால பேசுறோம் நம்புறீங்களா? மனசுக்குள்ள ஃபுல்லா விஷம். சீக்கிரம் விஷத்தை கக்கி உங்க குடும்பத்தை சின்ன பின்னமா ஆக்குறதா எங்க வேலையே. அதுக்கு தான் வந்திருக்கோம். ஏங்க, என்ன பார்வதி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? அந்த படுபாவியை தவிர என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட பேசலாம். பாரு லட்சுமி எப்படி பேசுறான்னு, நீ ஏன் பேசுடி? விடுங்க மதனி, நான் பேசிக்கிறேன். அண்ணே, நான் தான் பேசலான்னு வந்தேன். என்ன லட்சுமி சொல்லு. ஒண்ணு இல்லண்ணே, நடந்தது நடந்து போச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேலும் எதுக்கு நம்ம அதுங்களை அங்க விட்டுட்டு இருக்கணும்? பேசாம நம்ம கூப்பிட்டு வச்சுக்கலாமே. லட்சுமி என்ன சொல்ற? நீ ஏன் இப்படி சொல்லலாமா? அவன் எம்பிட்டு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிருக்கான் சொல்லு. நம்ம ஜோதிக்கு தாலி கட்டுற வரைக்கும் வந்துட்டு கடைசியில அவகளுக்கு தாலி கட்டிருக்கான். அவனை எதுக்கு சொல்றியா நீ? அண்ணே, எனக்கு புரியுதுண்ணே. உங்களை விட பார்த்தா நான் தான் அதிகமா கோவமா இருக்கும். ஆனா நான் எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கண்ணே. இல்ல லட்சுமி, முடியவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க போறது இல்ல. எனக்கு நான் எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன் அவன் மேல. எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டானே, இனிமே நான் காட்ட முடியுமா சொல்லு? அண்ணே, அதுக்கு தானே சொல்றேன், நீங்க மானோ மரியாதையோட வாழணும்னா அதுங்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னே. லட்சுமி, நீ என்ன சொல்ல வர?
ஆமாண்ணே, நீங்க இந்த ஊருக்குள்ள எத்தனை பேருக்கு ஜாதி மத வித்தியாசம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப ஊருக்குள்ள என்ன பேசுவாங்கண்ணே? பண்ணையாரு ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவாரு. தான் குடும்பம் வந்தா ஜாதி மதம்லாம் பாக்குறாரு. ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரவும் விட்டுட்டு வந்துட்டாருன்னு பேச மாட்டாங்களா? அதுக்காக நான் அதுகளை சேர்த்துக்கணுமா லட்சுமி? சொல்லு. மாமா, நான் சொல்றது கேளுங்க. நான் தான் கோவமா இருக்கணும். நான் பாண்டி மாமா உசுரே வச்சிருந்தேன். என்ன பண்றது? அவருக்கு என்ன பிடிக்கல, அவளதான் பிடிச்சிருக்கு. கல்யாணமும் பண்ணிட்டாரு. என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அவர் சந்தோஷமா இருந்தா போதும் மாமா. விடுங்க மாமா, அவங்க வரட்டும். ஜோதி, உனக்கு ஒன்றும் தெரியாதுமா. பாவம், உன்னை கல்யாண கோலம் வரைக்கும் 2 தடவை கூட்டிட்டு வந்து கடைசியில திரும்பவும் நீ தாலி ஏறாம வீட்டுல வந்து நிக்கிற. எங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் சொல்லு. அவன் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட வேற ஏற்பாடு பண்ணிருக்கலாம். அவன் சொல்லவும் இல்ல. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? அவனே அடிபட்டு போய் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்ல. நீ வாய மூடுறி. நீ தான் அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து இப்படி கெடுத்து வச்சிருக்க. என்னோட பண்ணையில வேலை செய்யறவனோட மகளை நான் மருமகளா ஏத்துக்கணுமா? எனக்கும் சுய கௌரவம் இல்ல? சொல்லுங்க. விடுங்கண்ணே, முடிஞ்சது. அவளை கூட்டிட்டு வந்துருவோம். என்ன பண்றது? ஊருக்குள்ள 4 பேர் பேசுறதுக்குள்ள நம்மளே கூட்டிட்டு வந்தா கூட பண்ணையார் பரவாயில்ல, பெருந்தன்மையை ஏத்துக்கிட்டாருனாது பேசுவாங்களே. சொல்றதை கேளுங்கண்ணே. ஆமா மாமா, அம்மா சொல்ற மாதிரி ஊர்ல எல்லாரும் உங்களை தப்பா பேசுறதுக்குள்ள நம்மளே கூட்டிட்டு வந்துடலாம் மாமா. பரவாயில்ல மாமா. இங்க பாருங்க, என் மகன் அவன் கிடையாது. என்னைக்கோ செத்துட்டான். என்னைக்கு என் வாக்க மீறினாலும் செத்துட்டான். அவனை கூட்டிட்டு வரீங்களோ என்ன பண்றீங்களோ எனக்கு தெரியாது. என்ன இதுல இருக்காதீங்க. நான் அவன் மூஞ்சில முடிக்க மாட்டேன். அவன் இங்க இருக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும். ஆனா அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. ஏங்க ஒத்த புள்ளைய பெற்று வச்சுட்டு ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? சம்மந்தம் இல்லை கிம்மந்தம் இல்லைன்னு. என்னங்க நடந்துருச்சுங்க, விடுங்க. அந்த தமிழும் நல்ல பிள்ளை தாங்க. ஏங்க காசு பணம் தான் இல்லை, அந்த பிள்ளை எவ்வளோ அன்பா கவனிச்சிச்சு தெரியுமா? இங்க பா லட்சுமி, எனக்குன்னு சுயமரியாதை இருக்கு சரியா? நான் இறங்கி போய் அந்த வேலைக்காரன் வீட்டுல எல்லாம் நிக்க முடியாது சம்மந்தியா. அப்படிதான் சொல்லுவேன். உங்களுக்கு வேணா கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்காந்து விருந்து வச்சுக்கோங்க, என்னமோ செஞ்சுக்கோங்க. எனக்கு தேவையில்லை, என்ன இழுக்காதீங்க. அப்படிதான் சொல்லுவேன். நான் கிளம்புறேன். ஏங்க நில்லுங்க. பாரு லட்சுமி இப்படி சொல்லிட்டு போறாரு. மதனி, விடு மதனி. அதான் அண்ணன் இம்புட்டு தூரம் இறங்கி வந்துருச்சுல, அதான் கூட்டிட்டு வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிருச்சுல. அதுக்கு மேல என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அதுக்கு கோவம் இருக்க தானே செய்யும். விடுங்க. பொழுது வேற சாய போகுது, இருட்டாக போகுது. அதுங்க கோயில்ல என்ன செய்ய போதுங்களோ. வாங்க போய் கூட்டிட்டு வந்துருவோம். இல்ல லட்சுமி, உங்க அண்ணன் தெளிவான ஒரு முடிவை சொல்லாம நம்ம எப்படி போய் கூட்டிட்டு வரது? அதெல்லாம் அண்ணன் ஒன்றும் சொல்லாது, நான் பாத்துக்கிறேன். நாங்க இங்க தானே இருக்க போறோம், நாங்க பேசிக்கிறோம். வாங்க. ஆமாத்த, விடுங்க, நான் இங்க இருக்கேன். நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. அம்மா கூட்டிட்டு போமா அத்தைய. சரி வா லட்சுமி, போயிட்டு வந்துருவோம். சரி ஜோதி, நீ இங்கே ஆர்த்திலாம் கரைச்சி ரெடியா வச்சிரு. நான் போய் பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுறோம். சரிம்மா. போங்க. அந்த வேலைக்காரியை கூட்டிட்டு வாங்க. இனிமேதான் இருக்கு அவளுக்கு வேட்டு. அங்க உட்காந்துக்கிறத பார்த்தா தமிழ் செல்வி மாதிரி இருக்கே. ஆமா, தமிழே தான். தமிழ் செல்வி. சரண்யா. தமிழ் செல்வி, என்னடி ஆச்சு? என்ன இங்க உட்காந்துருக்கு? என்னது இது? தாலையெல்லாம் இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா சரண்யா. யாரடி இங்க? பாண்டியன் நினைக்கிறாரு. பாண்டியனே, தமிழ் செல்வி, பாண்டியன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராடி? ஆமாண்டி, நான் கோயிலுக்கு வந்து அவர் என் கழுத்துல தாலி கட்டிட்டாருடி. நிஜமாவாடி சொல்ற? ஆமா, எங்க ஆத்தா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் வந்து இனிமே என்ன வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கடி. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. பாண்டியனே, என் பேர் சரண்யா, தமிழோட ஃப்ரெண்டு தான். அப்படியாம்மா? தமிழ் அழுதுகிட்டே இருக்கா, அவளுக்கு சொல்லுமா. நான் வேணும்னே பண்ணல, அவள்கிட்ட சொல்லி புரிய வைமா. என்ன பாண்டியனே இப்படி சொல்றீங்க? தமிழுக்கு உங்களை எம்பிட்டு பிடிக்கும் தெரியுமா? உங்களை எப்படி உசுருக்கு உசுரா காதலிச்சா? இல்லம்மா சரண்யா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாதனால எனக்கு ஒண்ணுமே புரியல. தமிழ் என்னை எப்படி நினைப்பா, எப்படி பாக்குறான்னு கூட புரிய மாட்டேது. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிதான் தெரியும் நானும் தமிழும் காதலிச்சோன்னு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவளுக்கு துரோகம் பண்ண மனசு வராமதான் அவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். தமிழ், ஏண்டி அழுதுகிட்டு இருக்க? உனக்கு தான் பாண்டியன்னு ரொம்ப பிடிக்கும்ல, அப்புறம் ஏண்டி அழுகுற? உனக்கு பிடிச்ச மாதிரி தானே வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. சரண்யா, நான் அவரை காதலிச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப என் மனசு முழுக்க எங்க ஆத்தாவும் அப்பா மட்டும்தான். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா? ஏற்கனவே எனக்கு கல்யாணம் நின்னப்ப எங்க அப்பா துடிச்சு போயிட்டாரு. இப்ப அவருக்கு தெரியாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டாரு தெரியுமா? புரியுதுடி, அதுக்குன்னு என்ன பண்றது? நீ அந்த கூல் சுரேஷை கல்யாணம் பண்ணியிருந்தா நிம்மதியா வாழ்ந்துருக்க முடியுமா சொல்லு? அந்த கல்யாணம் நின்று பாண்டியனே உன் கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல என்னடி வேணும்? பாண்டியனே, தமிழ் செல்வி ஏழை வீட்டு பொண்ணு தான், ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணுண்ணே. ரொம்ப நல்லா அவங்கள பார்த்துப்பா. அவள் உங்களை எப்படி காதலிச்சா தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அவளுக்கு நீங்கன்னா உசுருனே.
இல்ல சரண்யா, எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா தமிழ் செல்வி என்னை பத்திரமா பாத்துக்கிட்டா. எங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்தப்ப எனக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சா. அவ உண்மையாலுமே நல்ல பொண்ணு எனக்கு தெரியும். ஆனா காதலிச்சது எனக்கு தெரியாது. இப்பதான் என் ஃப்ரெண்டு சொல்லி தெரியும். சரிண்ணே, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவளும் மாறிடுவா. இப்போ அவங்க ஆத்தா நினச்சி அழுதுகிட்டு இருக்கா. சரியாயிடும். ஆமாம், நீங்கள் இங்கேயே இருக்கீங்களே, எங்கேயும் போகலையா? இல்லம்மா சரண்யா, எங்க வீட்லயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தமிழ் வீட்லயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் என் ஃப்ரெண்டு ஏதாவது வீடு பாக்குறேன்னு சொல்லி போயிருக்கான். வீடு பார்த்ததுக்கு அப்புறம் தான் போகணும். கவலைப்படாதீங்கண்ணே, தமிழ் செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை சீக்கிரமாக உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்க பாருங்களேன். அப்புறம் அவளை நீங்கள் தானே கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த ஜோதி தான் கொஞ்சம் தமிழ் செல்விக்கு ஆகாது. அதனால் அவங்களாம் உங்கள் வீட்டில் இருப்பாங்க, வந்து பேசுவாங்க. ஆனால் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் தமிழ் செல்விக்கு. சரிம்மா சரண்யா, நான் பாத்துக்கிறேன். தமிழ், சொன்ன கேளு, அழாத. உனக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடைச்சிருக்கு. சீக்கிரம் உங்கள் வீட்டிலேருந்து ஏற்றுப்பாங்க பாரேன். பாண்டி, அம்மா வந்துட்டியாம்மா? அப்பா வரலையா? என்ன சொன்னாரு? ஐயா பாண்டி, உன்னை இங்கிட்டு விட்டுட்டு போனதுக்கப்புறம் மனசே ஆகலையா. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் அத்தை தான் மனசு மாதிரி வந்து உங்கள் அப்பா கிட்ட உன்னை கூட்டிகிட்டு வர சம்மதம் வாங்கி வச்சாயா. அம்மா என்ன சொல்றீங்க? அப்பா வர சொன்னாரா? தமிழ் செல்வியா? பாண்டி, நான் தான் உங்கள் அப்பாட்ட பேசினேன், இப்படியே பிள்ளைங்களை விட்டா என்ன ஆகுறதுன்னு. அதுவும் உன்னை நான் தூக்கி வளர்த்தேன் பத்தியா, அந்த பாசம் என்னை விட்டு போகவே மாட்டுது. நீ கஷ்டப்படுறதே என்னால் பார்க்க முடியல. அதனால தான் அண்ணன்ட்ட பேசினேன். அவர் நீங்கள் என்னமோ செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. என்னத்த சொல்றீங்க? அப்பா எங்களை ஏத்துக்கலையா? ஐயா பாண்டி, ஒரே நாளில் என்னையா எல்லாம் மாறுமா சொல்லு. போக போக உங்கள் அப்பாவும் மாறிடுவார். இப்போ இம்புட்டு தூரம் இறங்கி வந்துட்டாரு. நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோன்னு. அதுக்கு மேலே என்னையா வேணும்? வாங்கயா வீட்டுக்கு போகலாம். தமிழ் செல்வி, இங்கே வாமா. தமிழ் செல்வி, ஏமா கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்க? எல்லாம் சரியாயிடும். வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லைம்மா, நான் வரல. எனக்கு பயமாக இருக்குமா, நான் வரலம்மா. தமிழ் செல்வி, ஒன்றும் வருத்தப்படாத. உன் அதிர்ஷ்டம், எங்கள் வீட்டுக்கு மருமகளாக போகிற. இதுக்கு மேலே என்ன வேணும்? அது பாண்டி நல்ல பையன். நீ ஏன் இப்போ இது பண்ணுற? வா வா, அண்ணெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. வாங்க போகலாம். ஆமாம் தமிழ் செல்வி, கூடிய சீக்கிரம் உங்கள் அம்மா அப்பாவும் ஏற்றுக்குவாங்க. சொன்னா கேளு. இப்போ இம்புட்டு நேரம் கோயிலே உட்காந்துருக்கீங்க. பொழுது வேற சாய போகுது. இதுக்கு மேலே எங்கே போவீங்க சொல்லுங்க. வாங்க, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். வாமா, என் வீட்டு மருமகளா நீ வாமா. நான் ஒன்றும் நினைக்க மாட்டேமா. தமிழ் செல்வி, அதான் உங்கள் அத்தையே வந்து கூப்பிட்றாங்களே, போடி. இதுக்கு மேலே என்னடி வேணும்? தமிழ் செல்வி, அம்மாவே வந்து கூப்பிடுறாங்க. வா போலாம். இல்லை தமிழ் செல்வி, நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். நான் இருக்கேன்ல, என்ன நம்பி வா. நான் உன்னை என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன். சொன்னா கேளுமா, வாமா. தமிழ் செல்வி, அதான் இம்பிட்டு பேர் சொல்கிறாங்களே, வா கிளம்பு வா. ஏய், கூட்டிகிட்டு வாடா பாண்டி அவளை. பாப்பா, வெளியே போய் கடையில் 2 மாலை வாங்கிட்டு வா. கல்யாணம் நடந்ததே தெரியல. மாலைனாவது மாற்றிக்கிட்டு ஜோடியாக வரட்டும் போ. சரிங்கம்மா, போய் வாங்கிட்டு வரேன். கவலைப்படாதம்மா, போக போக எல்லாம் சரியாயிடும். ஒவ்வொருத்தரா மனசு மாதிரி உன்னை ஏற்றுப்பாங்க. சரியா? அது வரைக்கும் எங்கள் வீட்டு பொண்ணா நீ இரு எங்கள் வீட்டில். அப்படிதான். ஆமாம் ஆமாம், கூடி சீக்கிரம் நானும் என் பொண்ணும் உன்னை அடித்து துரத்துல பாரு உனக்கு. ஏ லதா, என்னடி இங்கே இருக்க? வீட்டு வாசல்ல இருப்பேன்னு பார்த்தா கொல்லப்புறத்துல இருந்து உட்காந்துருக்க. வாங்க சிவகாமி அக்கா. என்னக்கா சொல்லுங்க. வீட்டில் மாவு இல்லடி. சரி, உன்கிட்ட இட்லி வாங்கிட்டு போனான்னு வந்தா கடையே திறக்காம போட்டு வச்சிருக்க. ஏன் இன்னைக்கு கடை வியாபாரம் பார்க்குறியா நீ? அட ஏன்க்கா கேட்குறீங்க? பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு சும்மாவா சொன்னாங்க? அவள் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. எங்கள் பெத்த வயிறு தவியா தவிக்குது. ஒரு வேலையும் புரியல சிவகாமி அக்கா. அடி என்னாடி, மாமியார் மருமகளும் மூளைக்கு மூளை உட்காந்து கண்ணை கசக்கிட்டே இருக்கீங்க. முடிஞ்சது முடிஞ்சிருச்சுடி. அதை யாரால மாற்ற முடியும் சொல்லு? என்ன சிவகாமி அக்கா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? அவளை வச்சு எவ்வளோ கனவு காண்டுட்டு இருந்தோம் எங்கள் குடும்பமே. ஏற்கனவே ஒரு கல்யாணம் நின்றப்ப எம்பிட்டு சங்கடப்பட்டோம். அதுலேருந்து மீண்டு வரவே இல்லை இன்னும் முழுசா. அதுக்குள்ளே இன்னொரு சங்கடம். அடி இல்லாதா, நல்லா யோசிச்சு பாரு. உன் மவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் நின்று போச்சு. இனிமே யார் மாப்பிள்ளை வருவான்னு ஏங்கிட்டு இருந்த. உனக்கு இந்த ஊர்லயே வசதியா நல்ல குணம் உள்ள மாப்பிள்ளை வந்திருக்கான். ஒரு கெட்டதுலேயும் நல்லது நடந்திருக்கலடி. அது சரிதான் சிவகாமி அக்கா, பணத்தை விடுங்க. அந்த பையன் குணம் தங்கமான குணம் தான். ஆனால் அவங்க வீட்டு ஆளுங்களாம் எங்களை என்னமா பேசுகிறாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லை, ஊருக்குள்ளேயும் எல்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க. புள்ளை என்னமோ நாங்கள் வித்த மாதிரி. அடியில்லதா, ஊர்ல பேசுறவளுக பேசிக்கிட்டு தான் இருப்பாளுக. அவ வீட்டுல ஒரு சம்பவம் நடந்தா மூடி மறைப்பாளுக. அடுத்த வீட்டுல நடந்தா அதை எப்படி பறக்கலான்னு நான் தெரிவாளுக. ஊர் 1000 பேசுங்கிறதுக்காக நம்ம எதுவுமே பண்ணாம இருக்க முடியுமா சொல்லு? நம்ம முன்னேறணும், நமக்கு நல்லது நடக்கும்னா கெட்ட பேச்செல்லாம் காதை விட்டு போயிட்டு நல்லதை மட்டும் நினைக்கணும்டி.
எப்படி சிவகாமி அக்கா பாவம் கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் அங்கே நிற்கிதுங்க அனாத மாதிரி. அந்த பிள்ளைக்கு என்ன தலையெழுத்தா, அவ்வளோ சொத்து பத்து இருக்கு, அனாத மாதிரி கோயிலில் நிற்கிது. அவங்களும் ஏற்றுக்கலையாமே. அடியே கிறுக்கி, அவங்களுக்கு இருக்கிறது ஒரே மகன், ஏத்துக்காம எங்க போயிட போறாங்க பாரு. கண்டிப்பா 2 பேரும் ஜோடியா கூட்டிட்டு போறாங்களா இல்லையான்னு. எனக்கு என்ன தெரியுமா சிவகாமி அக்கா கவலை, அவங்களாம் ரொம்ப வசதி வாய்ந்தவங்க. என் புள்ள அப்படிலாம் கிடையாது. அங்கே போய் அவளுக்கும் அவங்களுக்கும் எப்படி ஒத்து வரும்னு தெரியல. என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோ. நான் பேசுனா கூட ஏதாவது ஆறுதல் சொல்லலாம், நானும் பேச முடியாது. அந்த மனுஷன் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ யார் பார்த்துப்பா? புதுசா கல்யாணம் பண்ணி போன மருமக எல்லாரும் பார்க்கக்கூடிய சங்கடம் தான் அங்கே நடக்கும். சரியா? அதெல்லாம் புத்திசாலி பிள்ளை, பொழைச்சிக்குவா. நீ உன் பொழப்ப பாருடி. நீ அவளை நினச்சிக்கிட்டு கடை போடாமல் இருந்தனா அப்போ வியாபாரம் எப்படி நடத்துறது சொல்லு? அடுத்தது ஒன்று இருக்குல்ல வளர்ந்து நிற்கிதுல, அதுக்கு பார்க்க வேணாமா? உன் புருஷனை பார்க்க வேணாமா? அதை கவனிடி. நடந்ததே நினச்சிக்கிட்டு இருக்காத. சரி சிவகாமி அக்கா, நீ சொல்றதும் சரிதான். எல்லாம் அந்த கருப்பன்ட்ட விட்டுற வேண்டாம். அவன் தான் காட்டின வழி இது, அவனே பார்த்துக்கிட்டும். சரி சரி, ஒன்றும் வருத்தப்படாத. நல்ல வீட்டுக்கு தான் மருமகளா போயிருக்கா. அதை நினச்சி சந்தோஷப்படு. அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லு. சரி, நான் அப்போ வரட்டுமா? சரி சிவகாமி அக்கா. அக்கா மாவு வேணா இருக்குக்கா, எடுத்துட்டு போய் நீ சுட்டுக்கிறியா? சரி இல்லதா, நான் உங்கள் மாமியார்ட்ட வாங்கிக்கிறேன். இங்கே பாரு, நாளையிலேருந்து உன் வியாபாரத்தையும் உங்கள் வீட்டையும் பாரு. அவளாம் வாழ்ந்துக்குவா, புத்திசாலி பிள்ளை. சரியா? நான் வரேன். சரிக்கா. இந்த ராஜஸ்ரீ அப்பயே அங்கே என்ன நடக்குதுன்னு விசாரிச்சுட்டு வர சொன்னா இன்னும் ஆளை காணுமே. என்னத்தை தான் பண்ணுவாளோ? ஐயய்ய, இவன் என்ன தேங்காய் முடியோட வரா? ஒருவேளை நம்மளை திருவ விட்டுருவாளோ? திருவக்கூடாது. அத்தை, ஐயோ, சொல்லடி மருமகளே. வயிறு கொஞ்சம் சரியில்லடி, ஒரே வயிற்று வலி, எந்திரிச்சு கூட உட்கார முடியல. என்னது வயிறு வலியா? இம்புட்டு நேரம் நல்லா தானே உட்காந்துருந்துச்சு. ஓஹோ, நம்ம தேங்காய் மூடி எடுத்துட்டு வரும் வேலை வாங்குவோம்னு நினைஞ்சு நடிக்குது போல. அத்தே, நீ 8 அடி பாஞ்சா நான் 80 அடி பாய மாட்டேனா? இரு உனக்கு இருக்கு. அத்தே, நான் தேங்காய் பர்பி செய்யலான்னு இருந்தேன், உங்களுக்கு செஞ்சு தரலான்னு பார்த்தேன். இப்போ வயிறு வலிக்குதுங்க நீங்க. சரி விடுங்க, நாங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். என்னது, தேங்காய் பர்பியா? ஆமாத்தே, ஆனா உங்களுக்கு தான் வயிறு வலிக்குதே, பாவம், நீங்க சாப்பிட முடியாது. ஆமாம். ஐயோ, நம்ம வாயால் நம்மளே துணியை வச்சுக்கிட்டோமே. அடியை மொட்டச்சி, செத்த நேரம் பேசாமல் இருந்தேன்னா அவள் பாட்டுக்கு தேங்காய் பர்பி செஞ்சு கொடுத்துருப்பா. இதெல்லாம் தேவையா? இப்போ ஒரு தேங்காய் பர்பி போச்சு. ஏக்கா பொண்ணுண்டக்கா. வாடி ராஜஸ்ரீ. பாத்தியா, இந்த மொட்டத்தைக்கு திமிர இம்புட்டு நேரம் படுத்த படுக்கையா இருக்க மாதிரி நடிச்சிச்சு. இப்போ அவ ஃப்ரெண்டு வர மட்டும் வாடியான். ஆளை பாரு, சரியான விஷம். என்ன இந்த நெட்டச்சி இங்கே நின்றுட்டுருக்கா? எம்மாடி, நீ போய் தேங்காய் பர்பி செஞ்சு சாப்பிடு. போ. சரிங்க தே. அடியே மொட்டச்சி, இருக்குடி உனக்கு. ஏண்டி ராஜஸ்ரீ, உன்னை எம்புட்டு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்காக. நீ எங்க போன? ஆமா, அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாம இருக்கே. அந்த குட்டச்சி தமிழ்ச்செல்வி என்ன ஆனா? அடையாங்கா, அதுங்க இன்னும் கோயில்ல தான் இருக்குங்க. என்ன ஆச்சோ ஏதாச்சோ, கடைசியில எங்க போக போகுதுங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. அப்ப அந்த பண்ணையாரும் ஏத்துக்கலையோ? ஏத்துக்கலையா? ஐயோ, அவர் இனிமே எனக்கு மவனே கிடையாது, தலைமுடி விட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க வேற. அப்படியாடி ராஜஸ்ரீ? வேணும். அந்த குட்டச்சியும் அந்த குண்டச்சியும் பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணாளுங்க. இப்ப பிள்ளைய இல்லைண்டா சொத்து சோலாம் ஒன்றும் கிடையாதே, நடுத்துறதுல தானே நிக்கணும். அப்படி சொல்ல முடியாதுக்கா. ஏங்கா, பண்ணையார் கோவத்துல கூட சொல்லியிருப்பாரு, அவருக்கு இருக்கிறது ஒரே வாரிசு, எங்க விட்டுட்டு எங்க போறாரு? அடியே ராஜஸ்ரீ, அப்படி சொல்லாதடி. அவங்க வீட்டுல அத்தை ஒருத்தி இருக்கா, அவளும் என்ன மாதிரிதான் நல்ல சூனியக்காரி, உள்ள சேர்த்துக்க மாட்டா பாரேன். ஆட போங்கக்கா, குழந்தை குட்டி நினைச்சா எல்லாம் ஏத்துக்க தான் செய்வாங்க. யாரு இருக்க போறா? இந்த கோவத்தாவெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுவும் ஒரே மவனாச்சா எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க பாருங்க. அது சரி, உங்க மருமகளுக்கு தாலி பிரிச்சு கோக்கலையோ? ஆடி மாசத்துல கோத்தா நல்லது தானே. ஆடி போடி ராஜஸ்ரீ, அவளே ஒரு வெட்டு ஒரு அனாதை. அவளுக்கு இந்த தாலியை கட்டி கூட்டிட்டு வந்ததே பெருசு, இதுல தாலி பிரிச்சு வேற கோக்கணுமா? அதுக்கெல்லாம் பணம் என்ன கத்துக்கத்தா வச்சிருக்காளா என்ன? என்னக்கா இப்படி சொல்ற? உனக்கும் ஒரே மவன் ஒரே மருமக, அந்த கைத்தோட 80 நாள் இருக்கும். தாலி பிரிச்சு கோத்தாதானே வீட்டுக்கு நல்லது. ஆடி போடி. ஆமா, அதுக்காக அவளுக்கு 10 பவுன்ல சவரன்ல செயினா எடுத்து போட முடியும்? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? ஏங்கா, அந்த தமிழ் செல்விக்கு தான் நீங்க சரடு எடுத்து வச்சிருந்தீங்கல்ல, அது எங்க? ராஜஸ்ரீ, அவளுக்கு ஒரு வீடு இருந்துச்சு, அதனால ஒரு 2 பவுனுக்கு 4 பவுனுக்கு எடுத்து போடலாம்னு நினைச்சோம். இவளுக்கு என்ன ஒட்டு துணி கூட கிடையாது, இவளுக்கு அந்த சரடு எடுத்து போடுவாங்களா? ஆடி போடி, எல்லாம் இது போதும் அவளுக்கு. சரிக்கா, அப்ப நான் புறப்படவா? சரிடி ராஜஸ்ரீ, அங்க என்ன நடந்தாலும் சொல்லு, சரியா? சொல்லாம இருக்காத. அந்த குட்டச்சி என்ன நிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, போயிட்டு வா. சரிக்கா, வாரேன்.
அடியே அத்தக்காரி, எனக்கா தாலி பிரிச்சு போட மாட்டேன்னு சொல்ற? உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு. உன் வாயாலே உனக்கு தாலி பிரிச்சு போடலாமான்னு கேட்க வைக்கல. என் பேர் ரீல்ஸ் ரீட்டா இல்ல. ஆளை பாரு, என்ன பார்த்தா என்னென்ன பேச்சு பேசுற? உன் கையாலே அந்த தங்க சரடை எடுத்து என் கழுத்துல மாட்டுவடி. இது சத்தியம்டி, சத்தியம்டி மொட்டச்சி. தமிழ் செல்வி, ஏமா தயங்கி நிக்கிற? இனிமே தான் உங்க வீடு. ஆமா ஆமா, இனிமே இதுதான் உன் வீடு. ஜோதி ஜோதி, ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வாடி. அடியே தமிழ்செல்வி, நினைச்சது சாதிச்சிட்டல. அடியே பிச்சைக்காரி, உனக்கு நான் ஆரத்தி எடுக்கணும்ல. இந்த நிலைமைக்கு வந்துட்டேன்டி. ச்சே, என்ன பண்ணி தொலைகிறது. மாமா வாங்க வாங்க. ஜோடியா நில்லுங்க, ஜோதி ஆரத்தி எடுப்பா. ஜோதி, நல்லா ஆரத்தி எடுமா. சரிங்க அத்தை. உனக்கு இனிமேதாண்டி இருக்கு ஆப்பு. பாண்டி, தமிழை கூட்டிட்டு உள்ள வாப்பா. தமிழ் செல்வி, வலது கால் எடுத்து வச்சுட்டு உள்ள வா. உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க வாங்க. போடி போ, இப்ப ஜோடியா போங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு கதறி ஆதறி வீட்டை விட்டு உன்னை அனுப்புறேன் தனியா. ஜோதி, எப்படி அம்மா நீ சொன்ன மாதிரி பிளான் போட்டு 2 பத்தி ஜோடியா கூட்டிட்டு வந்துட்டேன்ல, போதுல. அது சரி, எப்படி ஜோடியா ஒரே மாலை போட்டு வராங்க? அது எப்படி? அதுவா, அதுதான் உங்க அம்மாவோட பெர்ஃபார்மன்ஸு. யாரும் நம்பாம இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் என் ஐடியா. 2 பேருக்கு ஜோடியா மாலை வாங்கி கொடுத்தேன். எப்படி? உன்னை நான் சும்மா நடிக்க சொன்னேன் சரியா? என்ன வெறுப்பேத்துற மாதிரி நீ நடிக்காத சரியா? ஓவர் ஆக்டிங் பண்ணாத. இந்த ஆரத்தி தட்டை போய் வெளியே கொட்டிட்டு வா. நான் சொல்ற வேலையை மட்டும் செய். என்ன இவ செஞ்சாலும் திட்டுறா, செய்யலனாலும் திட்டுறா. இவ கேரக்டரே புரிஞ்சுக்க முடியலப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோடு ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கான கேள்விக்கு போயிடலாமா? கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லுங்கள். அதோட சேர்த்து உங்கள் பேரையும் போடுங்க. அப்போ தான் நீங்கள் நாளைக்கு நம்ம கிராமத்து கதைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வர முடியும். சரி, இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, லதா சிவகாமியிடம் என்ன பழமொழி சொன்னாள்? மறுபடியும் சொல்கிறேன், லதா சிவகாமியிடம் என்ன பழமொழி சொன்னாள்? எபிசோடு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கான பதிலை நீங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 பேர்த்துக்குனாலும் ஷேர் பண்ணுங்கள். அது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராக வேணால் இருக்கலாம். சரி, ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.